வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறதுங்க சிக்கன் ஸ்டிக்குங்க. இது மாதிரி நல்லா சிலேஸாக சிக்கனை போன்லெஸ் சிக்கனை அரிஞ்சு வச்சுக்கணுங்க. இதுக்கு மசாலாங்க, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்புங்க, மிளகுங்க, ஒயிட் பெப்பர் போட்டால் பரவாயில்லைங்க. அதுக்கு பின்னால் பிளாக்கு சோயா சாஸுங்க, சாட் பவுடருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. 1 கிலோ 10 கிராம் கணக்கு பண்ணி, 1 கிலோ கறிக்கு 10 கிராம் கணக்கு பண்ணி இது மாதிரி நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடணுங்க. நல்லா ஊறின பின்னால் ஸ்டிக்கு வருது இல்லைங்க, ஸ்டிக்கில் நல்லா குத்தி எல்லாம் உள்ளார விட்டு குத்தி எடுத்து வச்சுக்கணுங்க. வச்ச பின்னால் இந்தாட்டங்க முட்டைங்க ஒரு கிலோவுக்கு ஒரு 4 முட்டைங்க உடச்சி ஊற்றுங்க. அதில் உப்பு, பெப்பர் பவுடருங்க போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணுங்க. இந்தாட்டை பிரெட் கிராம்னு கிடைக்கலன்னா ரஸ்க் இருக்கு இல்லைங்களா, அது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டுங்க. அதில் உப்பு, மிளகாத்தூளுங்க தேவையான அளவுக்கு லைட்டாங்க. அது கூட கார்லிக்கு பூண்டு பவுட்ரு இருந்துச்சுன்னா, காஞ்ச பூண்டு பவுட்ரு இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. அது போட்டு நல்லா இது மாதிரி பெரட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. நாங்கள் பாருங்கள் ஒரு 100 பீஸ் அளவுக்கு செஞ்சுருக்குறோங்க. 700 பேருக்கு கல்யாண விருந்துலங்க. இது ஒரு 100 பீஸ் நாங்கள் செஞ்சோங்க. மாப்பிள்ளை உட்காரும்போது மாப்பிள்ளை கூட 2 டேபிளுக்கு சொல்கிறோங்க. நாங்கள் 100 பீஸ் செஞ்சுருக்குறோங்க. அருமையாக இருக்குங்க. இது பல்லு இல்லாதவங்க, குழந்தைங்க, எல்லாரும், பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் விரும்பிப்படுற ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க நாங்கள் செய்கிறது. கல்யாணத்துங்களை நாங்கள் செய்வோங்க. இது எங்களது ஏஎஸ் பெங்களூர் கேன்டீன்னு இருக்குங்க. யாராவது ஆர்டர் இருந்தாலும் கொடுங்க. எங்கள் சேனலை கண்டினியூவாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எங்களுக்கு ரெண்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ தாங்க எங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இது பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடுங்க. ப்ரௌனிஷ் கலர் வந்தால் எடுத்துட வேண்டியிருந்தாங்க. இதுக்கு வந்துங்க மயோனஸு, புதினா சட்னி, இல்லைன்னா ஸ்கெட்சப், டொமேட்டோ ஸ்கெட்சப்பு வச்சுக்கிட்டுங்க அதில் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீட்டில் சாயங்கால சமயத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அருமையாக சாப்பிட்டுக்குவாங்க. போன்லெஸ்ஸுங்க இது, அதனால ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தாங்க இதாகுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களாங்க, அதே அளவு தாங்க. 1 கிலோவுக்கு 10 கிராம் 15 கிராம் அளவுக்கு இஞ்சி, 10-15 கிராம் பூண்டுங்க, மிளகாத்தூளும் உப்பும் காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. லைட்டாக ஒரு கிலோவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு சாட் பவுட்ருங்க. சோயா சாஸ் வந்து ஒரு 2 பெரிய டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதுங்க. இதெல்லாம் போட்டு கலந்து தாங்க இது செய்யணும். இது தாங்க ரெசிபி. ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க. ஸ்டிக்கில் கோத்து சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்ப அட்ராக்டிவாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதே மாதிரியாங்க நான் அடுத்தடுத்த வீடியோ போடணுன்னாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், பொரித்து எடுத்தாச்சுங்க. இதை சர்வே பண்ண வேண்டியது தாங்க. அருமையாக இருக்குங்க. கல்யாணத்தில் நாங்கள் சிக்கன் 65 செஞ்சுருக்கிறோம், லெக் பீஸ் செஞ்சுருக்கிறோம், கிரேவி செஞ்சுருக்கிறோம், ரோமாலி ரொட்டி செஞ்சுருக்கிறோம், பிரியாணி செஞ்சுருக்கிறோம், இடியாப்பங்க, ஸ்வீட்டுங்க, எல்லாம் ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் செஞ்சுங்க.